நீங்க இப்ப நம்ம இந்த ஹோப், ஃபெய்த் இதெல்லாம் வேணும்னா நம்ம எதை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கணும்னு சொல்வோம்? எதை பிடிச்சுக்கணும்? நம்ம விசுவாசத்துல வளரணும்னா எதை பிடிக்கணும்? எதை கன்ஃபெஸ் பண்ணணும்? Word of God. Excellent my dear Alan. Word of God, இறை வார்த்தையை தான் நம்ம கன்ஃபெஸ் பண்ணணும். Faith comes by hearing and hearing. விசுவாசம் எப்ப உங்களுக்குள்ள வளருது? எப்ப நீங்க வந்து இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களோ அப்ப உங்களுக்குள்ள வளருது. ஓகேயா? இப்ப இந்த இறை வார்த்தை என்னெல்லாம் உங்களை பண்ணுதுன்னா, நீங்க கேட்க கேட்க உங்களை கிளீன் ஆக்கும். ஓகேயா? உங்களை கிளீன் ஆக்கும். அடுத்தது வந்து அந்த சீடை நீங்க சோ பண்ற இடம் எது? எங்க சோ பண்ணணும்? அத எங்க விதைக்கணும்? தொட்டி வச்சிருக்கீங்களா பால்கனில? இல்ல கார்டன் இருக்குதா உங்க வீட்டுல? யாரோ அஞ்சனா ரிப்ளை பண்றாங்க, ஹார்ட். வெரி குட் அஞ்சனா. உங்க இருதயம் தான் அந்த இடம். ஓகேவா? அந்த இருதயத்துலதான் நீங்க வந்து விதைக்கணும். ரெண்டு இடத்துல அது இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த இடம்னு சொல்ல முடியுமா யாரெல்லாம்? இருதயத்துலதான் நம்ம விதைக்கணும். ஆனா இன்னொரு இடமும் இருக்குது. யாருன்னா சொல்ல முடியுமா? நீங்க இப்ப கணக்கெல்லாம் டேபிள்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா? அதெல்லாம் எங்க இருக்கும்? மைண்ட். வெரி குட் மைக்கேல். ரைட்? வெரி வெரி நைஸ். அப்போ உங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிக்கும். சோ ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஒண்ணு வந்து உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிக்கும், இல்லைன்னா நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம இருதயத்துல தான் ஸ்டோர் பண்ணோம். எப்படி டிரான்ஸ்பர் பண்றது? இப்ப ஆண்டிஸ் ரெண்டு பேரும் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க, இந்த வார்த்தையை எழுதுங்க, இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு தான் போகும். எப்ப உங்க ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்? வெரி குட். ரெண்டுமே அழகா சொன்னீங்க. ஓகே, கன்ஃபெஸ் பண்ண நீங்க அதை வந்து நீங்க வந்து உங்க மைண்ட்ல ஏத்துறீங்க. ஆனா நீங்க மெடிடேட் பண்ணும்போதுதான் அது வந்து இட் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் யுவர் மைண்ட் டு யுவர் ஹார்ட். ஓகேவா? ஃபெய்த் ஆஃப் த மைண்ட், ஃபெய்த் ஆஃப் த ஹார்ட்ன்ட்டே சொல்லுவாங்க. ஃபெய்த் எங்க இருந்து உங்களுக்கு அது வந்து ஒர்க் ஆகுதுன்றது வந்து இதுல இருந்து உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து என்னன்னா, இப்ப வந்து எப்படியெல்லாம் நான் வந்து அதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும்னா, நீங்க இப்போ ஒரு மெசேஜ் கேக்குறீங்க. எவ்ரி வீக் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஷேர் ஆகுது. நீங்க வந்து ஒரு 3 விஷயம் பண்ணணும். ஓகே, ஸ்லோவா நீங்க வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். நீங்க வந்து மெசேஜ் கேட்கும்போது ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் 1 or 2 3 பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அந்த மெசேஜ்ல நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டது? ஜீசஸ் நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்கணும்னு நினைச்சாரு? அப்ப நீங்க ரிகலெக்ட் பண்ணணும். மூணாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்க பண்ணணும். உங்க வீட்டுல யாருன்னா ஒருத்தரை பிடிச்சு அந்த மெசேஜை நீங்க ப்ரீச் பண்ணணும். இனி கேக்குற மெசேஜ நீங்க முதல்ல நோட்ஸ் எழுதணும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். அதுக்கு மேல வேண்டாம். அதுக்கப்புறம் படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க அதை ரிகலெக்ட் பண்ணணும். மூணாவது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க போய் யாருக்குன்னா அதை ப்ரீச் பண்ணிடணும். அந்த 3 பாயிண்ட் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க அம்மா அப்பாவா இருக்கலாம், உங்க தாத்தா பாட்டியா இருக்கலாம், உங்க கசின்ஸா இருக்கலாம். ஆனா யாருன்னா ஒருத்தருக்கு நீங்க ப்ரீச் பண்ணணும். இப்ப ஜேம்ஸ் 125 பைபிள் வச்சிருக்கிறவங்க அதை படிங்க. இல்லைன்னா யாக்கோபு 125 தமிழ்ல பைபிள் வச்சிருக்கிறவங்க அதை எடுத்து படிங்க. Andy, James என்ன இது? chapter 1 verse 25. ஆனால் நிறைவான விடுதலை அளிக்க கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள், தம் செயல்களால் பேறு பெற்றவர் ஆவார்கள். Praise the Lord. ஆக்சுவலா இப்ப வந்து இந்த 4 இருதயத்துல வந்து 4 வகையான நிலம் இருக்குது. அதுதான் இந்த விதை விதைப்பவர் உண்மையில சொல்லப்பட்டிருக்கிற அந்த 4 வகையான நிலம். ஃபர்ஸ்ட் வந்து பாதையோரம் இருக்கிற நிலம், வேசைடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பாறை, ஓகே, ராக்கி கிரவுண்ட். மூணாவது வந்து முற்செடியில முள்ளுக்கு நடுவுல விதைக்கப்படுற விதை. நாலாவது வந்து நல்ல நிலம். ஓகேவா? இப்ப இந்த பாதையோரம் விதைக்கப்பட்ட நிலத்துல என்ன ஆகும்னா, அது விதை வந்து அப்படியே சும்மா தூவி விட்டுற மாதிரி இருக்கும் அந்த பாதையில. அப்ப வந்து இந்த பறவைகள் வந்து அந்த விதையை எடுத்துட்டு போயிடும். யார் அந்த பறவை? டெவில்.
வெரி குட். அப்ப டெவில் வந்து எடுத்துட்டு போகும், அது மேலேயே இருக்குது. இப்ப இவங்க அந்த இறை வார்த்தையை எப்படி படிக்கணும்னு இந்த யாக்கோபுல சொல்லியிருக்காங்க. நிதின் இன்னும் ஒரு வாட்டி மெதுவா படிங்க. ஆனால் நிறைவான விடுதலை அளிக்க கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். தம் செயல்களால் பேர் பெற்றவர் ஆவார்கள். அத வந்து கூர்ந்து கவனிக்கணும், தொடர்ந்து படிக்கணும், அதை கவனித்து we have to study it. அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்க கூடாது. அத எக்ஸாம்க்கு நீங்க எப்படி படிக்கிறீங்க, படிச்சு அதை எப்படின்னா உள்ள ஏத்தி அதை புரிஞ்சு அது இது படிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கெல்லாம் கிஃப்டட் சில்ட்ரன், நீங்க எல்லாருமே ஓகேயா, யூ கால்ட் பை த லார்ட் ஹிம்செல்ஃப். எவ்ரி வீக் தொடர்ந்து நீங்க வந்து இங்க கூடி நீங்க இறைவார்த்தையை தியானிக்கிறீங்க. சோ தொடர்ச்சியா நீங்க வந்து உங்களுக்குள்ள அதை பில்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கூர்ந்து கவனிக்கணும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு வேர்ஸ் கொடுக்குறாங்க ஆன்டிஸ்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஸ்டடி பண்ணணும். நீங்க பைஹார்ட் பண்றீங்க, நீங்க மெமரைஸ் பண்றீங்க. அந்த மாதிரி அந்த இறைவார்த்தையை பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களை கிளீன் ஆகும். எதெல்லாம் which is not of God will be removed. ஒரு பெரிய கிளாஸ் ஜார் இருக்குது, நான் அதுக்குள்ள ஒரு டாய வைக்கிறேன். சப்போஸ் இந்த ஃபேன் இருக்குது, இந்த ஃபேனை வைக்கிறேன். அந்த ஜாருக்குள்ள நிறைய மண்ணை போடுறேன். ஓகே, நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்குது. அப்போ உங்களால வெளியில இருந்து பார்க்கும்போது கிளியரா இந்த ஃபேனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே ஒரு கிளீன் வாட்டர் ஜார்ல நான் இதை போட்டேன்னா கிளீனா தெரியுமா உங்களுக்கு? கிளீன் வாட்டர்ல போட்டோம்னா கிளீனா தெரியும்ல. அதே மாதிரி நீங்க படிக்கிற இறைவார்த்தை உங்களுக்கு புரியணும். அப்ப நீங்க கிளீனா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகணும். அப்பதான் நல்லா புரிஞ்சா அது உள்ள மண்ணுக்குள்ள போய் விதைஞ்சு செடியா வளரும். இல்லைன்னா மேலேயே நிக்கும், பறவை வந்து எடுத்துடும். புரியாம இருக்கிற நிலையில விதைய பறவை சேட்டன் வந்து எடுத்துட்டு போயிடுவான். அப்ப உங்களுக்கு நல்லா புரியணும்னா நீங்க அதை கண்டினியூஸா படிக்கணும், நீங்க அதை கூர்ந்து கவனிக்கணும். அப்ப நீங்க வந்து அதை நல்லா ஸ்டடி பண்ணணும். அப்ப அந்த விதை உள்ள போய் நல்லா வளரும். ஓகேவா? சோ இந்த ஒரு நிலம் வந்து எப்படின்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது, புரியாம நீங்க சும்மா படிக்கும் போது, அப்ப அந்த விதை போய் உள்ள நிக்காது. விதை சேட்டன் எடுத்துடுவான். இதுதான் ஃபர்ஸ்ட் நிலத்தோட ஒரு ஸ்டேட். அப்ப அந்த ஸ்டேட்ல என்னன்னா, நான் வந்து ஜீசஸ் மாதிரி ஆகணும். அதுதான் எண்ட் ரிசல்ட். ஓகே, அந்த வார்த்தையை படிக்க படிக்க நீங்க கிளீன் ஆவறீங்கன்னு நான் சொன்னேன்ல. அப்ப ஜீசஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஹூ இஸ் ஜீசஸ்? உங்களை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ்னா என்ன? விண்ணக தந்தையோட மகன். ஓகே. He's our savior. ஓகே. இன்னொரு இது இருக்குது, God is love. Jesus nothing but love. நீங்க ஒவ்வொருத்தரும் you're created in the image and likeness of God. கடவுளை போல நீங்க ஒவ்வொருத்தரும் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அல்டிமேட்டா நீங்க இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள போய் நீங்க படிச்சு அது உங்களை கிளீன் பண்ணி உங்களை வந்து ஜீசஸ் மாதிரி ஆக்குதுன்னா, நீங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அந்த லவ்வ கொடுப்பீங்க. ஹியூமன் லவ் கிடையாது, காட்ஸ் லவ்வ நீங்க வந்து கொடுப்பீங்க எல்லாருக்கும். அவ்வளோ லவ்விங் சில்ட்ரனா நீங்க மாறிடுவீங்க. எது உங்களை மாத்தோம்னா இந்த இறை வார்த்தை தான் உங்களை மாத்தும். சோ இங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க இறை வார்த்தையை படிக்கும் போது நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்க எப்படி தொடர்ந்து கண்டினியூஸா படிக்கணும், அதை கூர்ந்து படிக்கணும், அதை ஸ்டடி பண்ணணும். அப்பதான் அந்த இறை வார்த்தை உள்ள போய் இருக்கும். இப்ப அந்த ரெண்டாவது நிலம் இல்லையா, ராக்கி கிரவுண்ட், அவங்க வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. வந்து இறைவார்த்தை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆனோடனே அந்த செடி நல்லா வளர்ந்துடும். ஆனா அங்க இனாஃப் மண்ணு கிடையாது, ராக்குக்கு நடுவுல மண்ணே இருக்காதுல்ல. சீக்கிரம் டப்புன்னு கீழே விழுந்துடும். அப்ப அவங்க எந்த மாதிரி ஜனங்கன்னா, they are coming to receive something for Jesus. அவங்க வந்து இங்க வர்றது வந்து ஜீசஸ தெரிஞ்சுக்கொள்ளணுன்றதுக்காக வரல, ஜீசஸ் கூட ரிலேஷன்ஷிப் உண்டாக்குறதுக்காக வரல. they are coming to receive something. நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்?
இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க வந்திருக்கிறேன், இந்த காம்படிஷன்ல வின் பண்ண வந்திருக்கிறேனா, இல்லைன்னா உண்மையா ஜீசஸ் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கிறேனா? எதுக்கு நான் வந்திருக்கிறேன்? அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். என்னமா? ஜீசஸ தெரிஞ்சிருக்கு வந்திருக்கு. பியூட்டிஃபுல். ஜீசஸ தெரிஞ்சுக்க வந்திருக்கிறீங்க. அப்ப வந்து நீங்க வந்து இவங்க வந்து இந்த மாதிரி மக்கள் வெறும் பர்சனல் கெயின், இந்த வேர்ல்ட்லி டிசையர்ஸ்க்காக, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், எனக்கு இந்த டிகிரி வேணும், வெறும் இந்த வேர்ல்ட்லி டிசையர்ஸ்க்காக வரவங்களுக்கு வந்து இந்த இந்த ஃபெய்த்ல ஜீசஸ்குள்ள அவங்க நிலைத்திருக்க மாட்டாங்க. கிடைச்ச உடனே ஒண்ணு விழுந்துடுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு நடக்கலனாலும் ஓடி போயிடுவாங்க. ஓகேயா? அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இத வந்து நீங்க நல்ல நினைவுல வச்சிருக்கணும். நான் என்னோட அப்பாவோட வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அதை நான் பிலீவ் பண்ணும்போது எனக்கு எல்லாம் கூடும். ஆனா நான் இங்க வந்து எங்க அப்பா மேல வச்சிருக்கிற அந்த அன்புக்காக தான் நான் இங்க வரேன். ஓகே, ஐ எம் கமிங் ஹியர் டு நோ அபவுட் மை ஃபாதர். அப்ப நீங்க வந்து இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கிங்டம் பிரின்சிபல் ஒண்ணு இருக்குது. அதாவது நீங்க வந்து உங்க இந்தியால வந்து ரைட் ஹேண்ட் டிரைவிங்னா, இங்க யுஏஇல எல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங். ஒரு நாட்டுல ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலை தான் நான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சோ அதே மாதிரி கிங்டம் பிரின்சிபல் ஒரு இருக்குது. வாட் இஸ் த கிங்டம் பிரின்சிபல்? அனைத்திற்கும் மேலாக அவரோட ஆட்சியும் அதுக்கு ஏற்புடையவற்றையும் நான் தேடும் போது இவை அனைத்தும் எனக்கு கிடைத்துவிடும். அதாவது போக்கஸ் ஆன் த லார்ட் அண்ட் நாட் ஆன் வாட் ஹி கிவ்ஸ். ஓகே, நான் என்ன வாங்க போறேன்றதுல என் போக்கஸ் இருக்கக்கூடாது, பட் ராதர் ஆன் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். அவரை தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி நான் நல்லா அறிஞ்சுக்கணும், அவர் கூட நான் உறவாடணும், அதுலதான் என் போக்கஸ் இருக்கணும். அப்பதான் உங்க ரூட்ஸ் நல்லா டீப்பா போகும். இந்த ராக்கி கிரவுண்ட்ல இருக்கிற அந்த பிளான்ட் மாதிரி இருக்காது உங்களோட ரூட்ஸ். சோ இதுக்கு வந்து உங்க மைண்ட்ல வந்து என்ன சொல்றது, you all should be children who really seek the Lord in everything and not seekers of worldly things. ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும், நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? உங்க டைமை நீங்க எதுக்கு நிறைய நேரம் நீங்க செலவு பண்றீங்க? வீடியோ கேம்ஸ் ஆடுறது இல்லையா, இல்லைன்னா வீடியோஸ் பாக்குறது இல்லையா, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது இல்லையா? யாரு மேல உங்க போக்கஸ் இருக்குது? உண்மையிலேயே ஒரு நாள் 24 ஜீசஸ் மேலதான் இருக்குதா? தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். உண்மையிலேயே நீங்க ஜீசஸ் மேல surely you all are taking time to come to join this meeting இல்ல, that itself shows you all are children who seek the Lord. But ஆனா in a day's time, ஸ்கூல் முடிச்சிட்டு வந்த பிறகு இருக்கிற அந்த left over timeல, do you all have a time to sit at the feet of the Lord? ஜீசஸோட பாதத்துல உட்கார்ந்து அவர் கூட பேசுறீங்களா? end of the dayல, ஜீசஸ் இதெல்லாம் நடந்தது, ஜீசஸ் என் லைஃப்ல இங்கெல்லாம் நான் தப்பு பண்ணேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கத்து கொடுங்க, எனக்கு இந்த இடத்துல எல்லாம் வந்து நான் வீக்கா இருக்கிறேன், நான் வந்து உங்க வேர்டை ஹோல்ட் ஆன் பண்றேன், இந்த இடத்துல நான் வந்து சப்மிட் பண்றேன் என்ன, அந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஜீசஸ் கூட டெய்லி நீங்க வைக்கணும். நீங்க ஓகேவா? அந்த உறவுல நீங்க வளரணும். நீங்க இப்ப ஹோப், நம்ம ஃபெய்த்துக்கு முன்னாடி ஒரு ஹோப் இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உங்க ஹோப் வந்து எதுல இருக்குது? வேர்ல்ட்லி திங்ஸ்ல ஹோப் வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா ஹெவன்லி திங்ல உங்க ஹோப் வச்சிருக்கீங்களா? ஜீசஸ் எனக்கு வந்து நான் ஹெவனுக்கு வரணும்னா நான் உங்களோட எல்லா கட்டளைகளையும் நான் ஃபாலோ பண்ணணும், அப்ப எனக்கு நீங்க கத்து கொடுங்க. நான் ட்ரை பண்ணி நான் தப்பு பண்ணி விழுந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஜீசஸ் உங்களை தூக்கி விடுவாரு. ஆனா உங்களோட போக்கஸ் ஜீசஸ் மேலயும் அந்த ஹெவன் மேலயும் தான் இருக்கணும். ஓகேயா? அந்த போக்கஸ் கரெக்டா இருக்கும்போது நீங்க உங்க ஃபெய்த்ல அருமையா நீங்க வளர்வீங்க. ஓகேவா? இப்ப தேர்ட் கிரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தானி கிரவுண்ட். எது அந்த தான்ஸ்? செடி நல்லா வளருது, ஆனா அந்த தான்ஸ் வந்து அப்ப சோக் பண்ணிட்டு அந்த செடி செத்து போயிடுது. எதெல்லாம் அந்த தான்ஸ் பாத்தீங்கன்னா, உங்களோட கவலைகள், உங்களோட வேர்ல்ட்லி டிசையர்ஸ். ஓகேயா? அதெல்லாம் தான் தான்ஸா இருக்குது. உங்களோட டிசையர்ஸ் ஃபார் தி வேர்ல்ட், அன்ஃபர்கிவ்னஸ், கோபம், sin, இதெல்லாம் தான் ரீசனா இருக்குது அந்த தான்ஸ் இருக்கிறதுக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப கரெக்டா லென்ட் டைம்ல இருக்கிறோம். நீங்க எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் கண்ணு மூடி நான் என்னெல்லாம் தப்பு பண்றேன், நான் வந்து ஜெல்லஸா இருக்கிறேனா, பொறாமையில இருக்கிறேனா, நான் கோவப்படுறேனா, யாரனா மன்னிக்காம இருக்கிறேனா, நான் பாவம் என்னெல்லாம் இடத்துல நான் பாவம் பண்றேன், எங்கெல்லாம் நான் வந்து ஜீசஸ ஹர்ட் பண்றேன்ட்டு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இந்த ஃபீலிங் எல்லாம் இருக்கும்போது அந்த வேர்ட் ஆஃப் காட், அந்த சீடு வந்து உங்களுக்கு ஃபைனல் கனியை தராது. ஓகேயா? நீங்க விழுந்து போயிடுவீங்க.
இந்த நிமிஷம் நீங்க எல்லாரும் உங்க ஹார்ட்ல ஜீசஸ்க்கு ஒரு சாரி சொல்லுங்க. ஜீசஸ், ஐ எம் சாரி ஜீசஸ், ஐ ஃபெயில்ட் யூ இன் திஸ் ஏரியா. நான் எங்க மம்மி டாடிக்கு ஒபே பண்ணல, நான் பொய் சொன்னேன், நான் ஜெல்லஸா இருந்தேன், நான் வந்து உங்க வார்த்தையை நம்பல, உங்க வார்த்தையில இருந்து விலகிட்டேன், அன்பு செய்யல, பொறாமையில இருந்தேன். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் நினைவு கூர்ந்து ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இந்த மாதிரி காரியங்கள் தான் வந்து என்ன பண்ணும், உங்களோட வார்த்தை மனு உருவானார். அதாவது the word became flesh. நீங்க விதைக்கிற அந்த சீடோட பெனிஃபிட், அந்த ஹார்வெஸ்ட நீங்க காண முடியாம உங்களை சோக் பண்ணிடும். அதனால இந்த லென்ட் எஸ்பெஷலி எவ்ரி டே நீங்க நைட் படுக்க போகும்போது ஒரு நிமிஷம் அந்த நாள்ல நடந்த நிகழ்வுகளை நீங்க யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் ஜீசஸ், இங்கெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை காயப்படுத்திட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன். ரோமன்ஸ் 6:22 இந்த வேர்ஸ நெக்ஸ்ட் நான் சிஸ்டர்ஸை ரெக்வெஸ்ட் பண்ணுவேன் உங்களை கன்ஃபஸ் பண்ண வைக்க சொல்லி. இந்த வேர்ஸ் என்ன சொன்னோம்னா, ஐ எம் a slave to Christ. நான் கிறிஸ்துக்கு ஒரு அடிமையா இருக்கிறேன். ஓகே, ஃப்ரீ ஃப்ரம் sin. கிறிஸ்துக்கு நான் அடிமையா இருக்கிறதோட்டு நான் வந்து பாவத்துல இருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன். அதனால the result is eternal life. அதனால நான் வந்து அந்த இட்டர்னல் லைஃபை நான் பெற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்ற இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை நீங்க தியானிக்கணும். இந்த வசனம் உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும். சோ நீங்க வந்து நம்ம 4வது நிலத்தை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா, நீங்க வந்து வேர்டை கண்டினியூஸா படிக்கிறீங்களா, அதை கூர்ந்து படிக்கிறீங்களா, அதை ஸ்டடி பண்றீங்களா, ரெண்டாவது உங்க போக்கஸ் ஜீசஸ் மேல இருக்குதா, இல்லைன்னா ஜீசஸ் கிட்ட இருந்து நீங்க வாங்குறது மேல இருக்குதா, உங்களோட போக்கஸ் ஹெவன் அபவுட் ஹெவன் குறிச்சு இருக்குதா, வேர்ல்ட் எர்த் குறிச்சு இருக்குதா, நெக்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற சின்ஃபுல் ஸ்டேட்ஸ், உங்களுக்குள்ள கவலை இருக்குதா, உங்களுக்குள்ள என்ன இருக்குது which is stopping you to grow into Christ. இந்த ஏரியாஸ் தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த லென்ஸ்ல. உங்களுக்கு புரிஞ்சுதா? யாருக்குன்னா டவுட் இருக்குதா? எனக்கு ஒரு விட்னஸ் சொல்லணும். என்னன்னா, என்னோட நீஸ் ஒருத்தி வந்து அவ வந்து யூகேல மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருந்தா. அவ வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பர், அவ வந்து அதுல ஃபெயில் ஆயிட்டா. அவளுக்கு இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்குது. அந்த அட்டெம்ப்ட்ல அவ எழுதி அவ பாஸ் ஆயிடணும். அவளும் உட்காந்து படிக்கிறாளாம். அந்த பேப்பர் அவ்வளவு கஷ்டமா இருந்தது, அவளால படிக்கவே முடியல. அவ வந்து அதுக்கப்புறம் ஒரு என்ன பண்றதுன்றே தெரியாம புக்கு கூட்டி படுத்துட்டா. அப்ப அவ நல்ல வார்த்தையில இருக்கிறவ விடிய காலையில 1 மணிக்கு வந்து கடவுள் அவளை எழுப்பினார். எழுப்பி அவளை வந்து அவளுக்கு ஒரு வசனத்தை வந்து தியானிக்க கொடுத்தாரு. அவ டெய்லி இறை வார்த்தையில இருக்கிறவ அவ. அப்ப அந்த வசனம் வந்து என்னன்னா, இந்த ஜீசஸ் வந்து போட்ல டிராவல் பண்ணும்போது புயல் வருது இல்லையா, புயல் வரும்போது அந்த டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து ஓடி வந்து புயல் வருது, நீங்க என்ன தூக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் வந்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த போட் பயணத்துக்கு முன்னாடி நம்ம we are going to the other side, நம்ம வந்து அந்த கரைக்கு நம்ம போறோம், அந்த பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அந்த கரைக்கு போறோம்னு சொல்லிட்டாரு. சோ அந்த ஒரு லைன் அவளுக்கு வந்து ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டா அவ. அதாவது ஏசப்பா கூட நான் இருக்கும்போது வழியில புயல் வராம இருக்காது, புயல் வந்தாலும் ஏசப்பா தொடக்கத்திலேயே சொல்லிட்டாரு, நான் அந்த பக்கம் போயிடுவேன், அப்ப நான் இந்த டிகிரி வாங்காம இந்த யூகே விட்டு நான் வரமாட்டேன். அப்ப அவ என்ன பண்ணாலாம், அவளால முடிஞ்ச அளவுக்கு படிச்சாலாம். முடிஞ்ச அளவுக்கு படிச்சு அந்த எக்ஸாமினேஷன்ல போய் அவ எழுதி அவ சூப்பரா பாஸ் ஆயிட்டா அந்த டிகிரியில. ஓகேவா? சோ அவ வந்து அந்த இடத்துல விசுவாசிச்சா. அது எதனால அவளால முடிஞ்சது? அவ தொடர்ந்து இறைவார்த்தையை படிச்சு தியானிக்கும் மகளாக இருந்த தொட்டு அந்த இடத்துல தூய ஆவியானவர், அனிதா சிஸ்டர் அழகா ஸ்டார்டிங்லயே சொன்னாரு, தூய ஆவியானவர் உனக்கு நீ கற்பித்ததுதான் ஒரு ஞாபகப்படுத்துவாரு. நீ உனக்குள்ள கற்பித்து உன் இதயத்துல நீ அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தனா தகுந்த நேரத்துல அதை உனக்கு கற்றுத்தந்து உனக்கு விடுதலையை காண வைப்பாரு. Praise the Lord, children. அதனால I believe all of you all will practice that.